ரவி ரவி அடடே வாப்பா அருண், என்ன ரொம்ப அபூர்வமா வந்திருக்க? இல்ல ஒரு முக்கியமான விஷயமா வந்தப்பா. வாப்பா அருண், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, ரவி வீட்ல இல்லையம்மா? வெளியே போயிருக்கான்ப்பா. அப்படிங்களா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேம்மா. இல்ல வந்துருவான், நீ வந்து உள்ள உட்காரு வா. இல்லப்பா, நான் அட முக்கியமான வாப்பா, விஷயமா இல்ல. இல்லனா மீனாட்சி கோச்சுக்குவா, வா உள்ள. உட்கார். தண்ணி சாப்பிடு. வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போதுங்கப்பா. அப்புறம் என்ன விஷயமா ரவியை பார்க்க வந்த? நான் வேலை செய்யற பேங்க் மூலமா ரவி லோன் கேட்டிருந்தாப்ல. மேனேஜர் கிட்ட இதை பத்தி பேசினேன். அவரும் ரவியை கூட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாளைக்கு மதியம் பேங்க் மேனேஜர் வெளியூர் போறாரு, அதான் ரவி கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. கொஞ்சம் இருங்க தம்பி, சில்லுன்னு மோர் கொண்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டும்மா, எதுக்கு வீண் சும்மா? இருங்க. நீங்க வீடு மாத்ததுனால அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஆமா, திடீர்னு மாத்தினதுனால அட்ரஸ் யாருக்கும் சொல்லல. அப்படிங்களா? இதோ ரவி வந்துட்டானே. ஹலோ, எப்போ வந்த? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன ஏதுன்னு விவரம் கேட்காம வீட்டுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. இந்தாங்க தம்பி. மோர வேற கொடுத்து உபசரிக்கிறியா? உனக்கு என்ன மூளை மலிங்கா போயிடுச்சு? ஏன்டா இப்படி பேசுற? வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? டேய் ரவி, என்னடா ஆச்சு? உன்னை யாரா வீட்டுக்கு வர சொன்னது? அதான் தினமும் வெளியில பாக்குறேன்ல. ஐயோ, இந்த பேங்க் லோன் விஷயமா பேச வந்தேன். எதுவா இருந்தாலும் வாசல்ல இருந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. கிழவனும் கிழவியும் கூப்பிட்டதுக்காக வீட்டுல வந்து உட்காந்துக்கிறதா? இடியட், ஏன்டா இண்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற? உனக்கு போய் உதவி செய்யலாம் வந்த பாரு, ஏன் புத்தி தான் செருப்பால அடிச்சுக்கணும். உனக்கு பைத்தியம் முத்தி தாண்டா போச்சு. வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படியா நடந்துக்கிறது? வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு எப்படி? வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு எவ்வளவு பெரிய தப்பு. பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களுக்கு மூளை தேஞ்சு போயிடுச்சா? ஞாபகம் எல்லாம் மங்கி போயிடுச்சா? வீதியில போற வினைய வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன் மறுபடியும் அதையே பண்றீங்க? என்னாச்சு? இவ்வளவு நேரமா நான் இந்த ரூம்குள்ள தான் இருந்தேன். உங்க ஃப்ரெண்ட் வந்த உடனே நான் உள்ள எந்திரிச்சு போயிட்டேன். அவர் என்ன பார்க்கல, நான் அவரை பார்க்கல. அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறீங்க. இது வேற, நீ போய் வேலை பாரு. எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? நீங்க வேறு பிடிச்சு கத்துறத என்ன காரணமா வச்சு தானே? லீலா ப்ளீஸ் விட்டுடு. நீங்க பதில் சொல்லாம நான் உங்களை விட மாட்டேன். வீடு தேடி வந்தவங்களை இப்படியே தரக்குறவா பேசி அனுப்புவீங்க? அப்படி என்ன வெறி? அவர் என்ன ஒண்ணு பார்க்க வரலையே, உங்களை தானே பார்க்க வந்தாரு. லீலா, இந்த பேச்சை இத்தோட விட்டுடு. இங்க நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வேற பிரச்சனை. சரி, விட்டுடுறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும். இப்ப எதுக்கு இதெல்லாம்? உங்க மொத பொண்டாட்டி இவங்களுக்கு என்னாச்சு? அதான் உனக்கு தெரியுமில்ல, திரும்ப எதுக்கு கேக்குறேன்? எனக்கு தெரியலன்னு தான் நான் கேக்குறேன். இவங்க இப்ப உயிரோட இல்ல. இவங்க எதுக்காக இறந்தாங்க? நீங்க இவங்க கூட எப்படி வாழ்ந்தீங்க? என்ன மாதிரி தான் இவங்களையும் நடத்துனீங்களா? லீலா, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத. நானே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி பேசி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு உரிமை இருக்கு. லீலா, நான் இப்ப இருக்கிற மனநிலையில பதில் சொல்ற நிலைமையில இல்ல. அது ஒரு பயங்கரமான கனவு. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் இத்தோட விட்டுடு.
என்னங்க என்னங்க ஏந்திருங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. குட் மார்னிங் கோபி. இன்னைக்கு மழையே வரப்போகுது மாமா. எப்படி நீங்க காலங்காத்துல வந்து இப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொல்றீங்க? கோபி, நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா என் விஷயம் என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஆழமான அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த குட் மார்னிங்கும். வீடியோ பெருசா இருக்கு, இன்னைக்கு என்ன டிராமா போட போறீங்க? டிராமாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த லக்ஷ்மண மாமா அல்லும் பகலும் உன்னுடைய நன்மைக்காக தான் சிந்திக்கிறாங்கிறத நீ புரிஞ்சிக்கலடா. ஆனா இப்ப புரிஞ்சுக்க போற. நீங்க இப்படிலாம் பேச பார்த்தா வயித்த கலக்குது. என்ன விஷயம் டக்குன்னு முதல்ல சரி சொல்லுங்க. சரி, வளவலன்னு பேசாத. வாலமி. எங்க ஏன் எங்க இதுன்னு சொன்னாதான் வருவியா? வாடா. என்னங்க கோபி, கோபி, ஆ? வாடா. எங்க மாமா? வா சொல்றேன். நல்ல விஷயம்தான். இந்தா பல்ல விளக்காம வாயை மட்டும் கொப்பளிச்சுக்க. பல்லு விளக்காம ஏன்? அதுதான் பத்தியம். அப்படி பத்தியமா? என்ன பத்தியம்? என்ன ஏதுன்னு கேட்காம வாயை கொப்பளிச்சுக்க. அப்படி அட புடுறா. ஈஸ்வரி, என்னங்க? அதை எடுத்துக்கிட்டு வா. இத வரேன். கிழக்கு முகமா பார்த்து நில்லு. கோபி, கிழக்கு இந்த பக்கம், இந்த பக்கமா பார்த்து நில்லு. கையை நீட்டு. இந்த உருண்டைய வாயில போட்டு இந்த தண்ணிய மடக்குன்னு குடிச்சிடு. இதையே நான் சாப்பிடணும்? என்ன ஏதுன்னு கேட்காம வாயை மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எதுவும் பேசாம இந்த உருண்டைய வாயில போட்டு தண்ணி ஊத்தி குடி. பார்த்தா மாட்டுச்சான மாதிரி இருக்குது. என்ன உருண்டை? டேய், எல்லாம் உன் நன்மைக்காக தான். சாப்பிடு. என்ன காரணம்னு சொன்னா தான் நான் இதை சாப்பிடுவேன். டே கோபி, இந்த வீட்டு வம்சம் விளங்க உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அந்த வாரிசு இந்த உருண்டைக்குள்ளதான் இருக்குது. சாப்பிடு. என்ன உளறீங்க? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். இதை எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க? என்னது பொறியிட்டு வர்றதாவது? இது சாதாரண உருண்டை இல்லடா, 10 வயகராவுக்கு சமமானது. வைத்தியர்கிட்ட ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து செஞ்ச சிட்டுக்குரு லேக்கியம். சாப்பிடு. ஏமாமா இப்படி அறிவட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? எதை எப்ப யார்கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரிய வேணா? நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா செய்யறது? முறைப்படி மாமாவை மட்டும் இருந்துக்குங்க, அதுக்கு மேல எதுவும் செய்யாதீங்க. டேய் கோபி, மாமாக்கு மேல எவ்வளவு அக்கறை இருந்தா அவ்வளவு பொறுப்பா நடந்துக்குவாரு. நீ பொறுப்பா நடந்துக்கிற லட்சணமாடா இது? எது இதுவா பொறுப்பா நடந்துக்கிறது? அவர் என்ன செய்யறான்னு தெரியுது இல்ல? நீ முதல்ல பொறுப்பானவன் தானே? ஏன் நான் என்ன பொறுப்பா நடந்துக்கல? காவியாவுக்கு யார் மாசம் மாசம் ஃபீஸ் கட்டுறது? நான் தான். இப்ப டேட் என்ன ஆகுது? இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல கட்டிட்டியா? இதான் பொறுப்பானவன் நடந்துக்கிற லட்சணமா? மறந்துட்டேக்கா, ஞாபகப்படுத்தினா உடனே கட்ட போறேன். ஏன் மறக்க மாட்டேன்? சம்பாதிச்சிட்டு வரத அப்படியே பொண்டாட்டிட்ட கொடுத்தா இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்ப நம்ம 2 பேர் பேசும்போது ஏன் அதை இழுக்கிறீங்க? எதுக்காக அனாவசியமா எடுக்கிறீங்க? இவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, ஏது வாங்குறாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எதுக்காக வீணா பேசுறீங்க? இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொன்னேன்ல, கேட்டியா? வாங்கி கட்டிட்டல. ஏண்டா, கூட பிறந்த அக்கா, அக்கா புருஷனை விட நேத்தி கட்டிட்டு வந்த பொண்டாட்டி உனக்கு பெருசாயிட்டாளா? எனக்கு கட்டின பொண்டாட்டி தான் முக்கியம், போதுமா? கேட்டியாடி? இவன் இப்படிதான் பேசுவான். இவங்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. வா. என்னங்க, உங்க அக்கா சொன்னது கேட்டீங்கல்ல? ஆமா விஜி, ஃபீஸ் கட்டுறதுக்கு மறந்துட்டேன். அது சொல்லலைங்க. அவங்க எல்லா புருஷனும் அவங்க பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வர சம்பளத்தை கொடுக்கறாங்களே, அத சொல்றேன். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற?
நான் உங்க பொண்டாட்டி தானே. நீங்க வாங்கிட்டு வர சம்பளத்தை என்கிட்ட கொடுத்தா என்னென்ன தேவையோ நான் செய்வேன் இல்லைங்க. நான் அதெல்லாம் செய்யக்கூடாதா? முதல்ல பொண்டாட்டியா நடந்துக்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். ஏமா வலிக்குதா? இல்ல டாக்டர். வலி இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்ல டாக்டர். பனிக்கூட உடைச்சிருச்சு, வலி வரலன்னா எப்படிமா? சிஸ்டர், இன்ஜெக்ஷன் தர வலி வரதுக்காக போட்டுருங்க. டாக்டர், எனக்கு பிரசவ வலி வரலன்னு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இது என் குழந்தை. எனக்கு எந்த வலியும் கஷ்டமும் கொடுக்காம பிறக்கும். எனக்கு நிச்சயமா வலி வராது. நீ சும்மா இருமா, அப்படிலாம் விட்டுற முடியாது. சிஸ்டர் வாங்க என் கூட. டாக்டர்மா, என் பொண்ணுக்கு எப்படிமா இருக்குது? பனிக்கூட உடைஞ்சிருச்சு, ஆனா பெயின் வரலங்கிறாங்க. பெயின் வரதுக்காக இன்ஜெக்ஷன் போட சொல்லிருக்கேன், பார்க்கலாம். என்னப்பா? குழந்தை பிறந்துச்சா? இல்ல மாமா, எப்போ வந்தீங்க? எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு சரோ இடுப்பு வலின்னு சொன்னா உடனே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ஆனா இப்ப என்னன்னா அவளுக்கு வலியே வரலன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. சரி மாமா, ஓ ஓ ஓ ஓ ஓ மாமா வந்துட்டியா? தனியா எனக்கு ஆஸ்பத்திரியில இந்த நிலைமை சமாளிக்க தைரியம் இல்லை. அதுக்கு தான் உனக்கு தகவல் கொடுத்து வர சொன்னேன். என்ன மாமா அது? பிரசவம் தானே மாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன் வருத்தப்படுறீங்க? இது வாஸ்தவம். எனக்கு தெரியும்டா, நம்ம வீட்டுல எல்லா பொண்ணுகளுக்குமே சுகப்பிரசவம் தான். ஆனா என்ன பண்றது, இப்பதான் நாம கொஞ்சம் எதிர்பார்க்க பிரச்சனை எல்லாம் வந்துட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி சரோவுக்கு ஒரு சோதனை வந்துருப்பட. அதான் நான் ஆண்டவங்கிட்ட கையேத்தி வேண்டிக்கிறேன். உனக்கு எவ்வளவு அடி கொடுக்கனாலும் என்ன அடி நான் காப்பு காய்ச்ச மரம் மாதிரி தாங்கிக்கிறேன். ஆனா உயிர் போற அளவுக்கு குழந்தைகளை சோதனை பண்ணதை என்னால தாங்கிக்க முடியாது. மாமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா, எதுக்கு வருத்தப்படுறீங்க? சரி வருத்தப்படாதீங்க. என்ன ரமேஷ், சாப்பிட்டியா? என்னடா பேசாம இருக்க? போய் சாப்பிடு போ. என்னடா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த மாணிக்கமும் அவன் மச்சானும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. அப்படியா? என்னப்பா அப்படியான்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? என் உடம்புல எரியுது. என்னடா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு இருக்க? கோவப்படாம எப்படிப்பா? கொலை முயற்சின்னு சொல்லி கொஞ்ச நாள் உள்ள ரிமாண்ட்ல வைப்பாங்க நினைச்சா ஈஸியா வெளியே வந்துட்டாங்களே. என்னடா குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்னாச்சு? ஜாமீன்ல தானே வெளியே வந்திருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தானே ரமேஷ். அவங்க மேல இருக்கிறது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, கொலை முயற்சி. மோட்டிவ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அதனால அவங்களால தப்பவே முடியாது. அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காம போய் சாப்பிடு. நாம சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலே போதும். மாணிக்கத்தால தப்பிக்கவே முடியாது. போடா போய் சாப்பிடு. அரசு சொல்லுங்க. இத பாரு அண்ணே, என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, நாளைக்கு மாணிக்கம் உயிரோட இருக்க கூட. சரிண்ணே. எல்லாரும் போய் அவனை அடிச்சு தூக்குங்கடா. சரிண்ணே. சரிண்ணே. வாங்கடா அடிச்சிடா. ஏய் ஏய்,